வணக்கம். இந்த சட்டை பல பேருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த சட்டையை போட்டிருக்கேன்னா, அக்டோபர் 24 செல்ஃபி ரிவ்யூ ஆரம்பித்த நாள். அன்றைக்கி இதை போட மறந்துட்டேன். அதனால் இந்த வார ரிவ்யூஸ்லாம் இந்த சட்டையை போட்டு பண்ணலான்னு வழக்கமாக பண்ணுறத வருஷம் சும்மா இப்படி ஜஸ்ட் தகவலுக்காக சொல்கிறேன். அண்ட் திரும்ப நடக்குது, திரும்ப சொல்லுவோம். எப்போ சரியான காதுகள் அது விழுது அப்படின்னு பார்ப்போம். அது என்ன மேட்ரு அப்படின்னா, போன வாரம் ஒரு பெரிய கேப் விட்டுட்டு இந்த வாரமும் நிறைய தமிழ் படங்களை மொத்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பிரதானமாக விஷ்ணு விஷாலோடைய ஆரியன், ரியோராஜோடைய ஆண் பாவம் பொல்லாதது 2 படங்கள். இது இல்லாமல் தடை அதை உடை, மெசஞ்சர், ராம் அப்துல்லா ஆண்டனி, தேசிய தலைவர் 4 சின்ன படங்கள். இன்னொரு பக்கம் பாகுபலி எபிக் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. இது தவிர இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு நிறைய நியூ ரிலீஸஸும் இருக்குது. எந்த நம்பிக்கையில் ஒழுங்காக தியேட்டரும் ஷோஸும் கிடைக்கும்னு இவ்வளவு படங்களை மொத்தமாக தள்ளி விடுறாங்க அப்படின்னு அகைன் எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கு காரணமாக சொல்லுவாங்க, ஓடிடி டீல் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், இப்போ தான் தியேட்டர் கிடச்சிது, ஃபினான்ஸ் இப்போ தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு ஏதாவது காரணங்கள் எப்பயுமே சொல்லப்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மூவி ப்ரொடக்ஷன் ப்ராசஸை, இந்த ரிலீஸ் ஷெட்யூலை ஒழுங்காக ரெகுலேட் பண்ணுற வரைக்கும், சம்மந்தப்பட்ட எல்லாருமே ப்ரொஃபஷ்னலிசம் பழகிற வரைக்கும் இது தொடரும். நல்ல படங்கள் கவனிக்கப்படாமல் போகும். படம் ஹிட் ஆகுறது அப்படிங்கிறலாம் விடுங்க, கம்பீட் பண்ணுறதுக்கே சரியான வாய்ப்புகள் கிடைக்கவே கிடையாது. என்னைக்கு இதெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஆரியன் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஆரியன் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு ஃபேமஸான டிவி ஜேர்னலிஸ்ட், கிரிட்டிக்கலாக நேர்மையாக நிறைய பேட்டிகள் எடுக்கிறதுல ஃபேமஸ் ஆனவங்க. அவங்களுடைய லைவ் இன்டர்வியூ ஷோவில் ஆடியன்ஸில் ஒருத்தராக போகிறாரு செல்வராகவன். திடீர்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற செலிபிரிட்டியோடைய காலில் சுட்டுட்டு கேமராவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இன்னைக்கு ஆரம்பித்து அடுத்த 5 நாட்கள் 6 கொலைகளை வரிசையாக பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லிவிட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் கொலையை பண்ணிவிடுவேன். அதை உங்களால் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. போலீஸ் அந்த இடத்த சரவுண்ட் பண்ணுறாங்க. அந்த 1 மணி நேரம் கழித்து செல்வராகவன் பண்ணுற முதல் கொலை தன்னைத்தானே ஷூட் பண்ணிவிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் அவர் சேலஞ்ச் பண்ண மாதிரியே அவர் சொன்ன அந்த கொலைகள் பேர் சொல்லி கண்டினியூ ஆகுது. இறந்து போன ஒருத்தர் எப்படி கொலை பண்ண முடியும், அவர் ஏன் இதை பண்ணணும், அதுவும் ஏன் லைவ் டெலிவிஷனில் இந்த ஷோவில் பண்ணணும், செல்வராகவன் யாரு, இதையெல்லாம் ஹீரோ விஷ்ணு விஷால் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறலாம் தான் இந்த ஆரியன். This is not just a perfect crime. He is a perfect criminal. உண்மையை சொல்லணும்னா நிஜமாவே வழக்கமான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கிடையாது இந்த படம். புதுசாக ஒரு ஆங்கிளை பிடிச்சி முதல் 20 நிமிஷத்தில் நம்மளை ஹுக் பண்ணிடுறாரு இயக்குனர் பிரவீன். ஏன்னா ஒரு கில்லர் ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே அவன் இறந்துடுறான், பட் அவன் சொன்ன மாதிரியே கொலைகள் பண்ணுறான் அப்படிங்கிற இந்த விஷயம் இன்ட்ரீகிங்காக தெரிஞ்சது. முதல் கொலை நடக்கும்போது அது கதையாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு நல்ல மொமெண்ட்டாகவும் இருந்தது. இந்த கில்லர் ஏன் இவங்களை கொலை பண்ண முடிவு பண்ணா அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ல கெஸ் பண்ண முடியல. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஹுக் ஃபேக்டராக இருந்தது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து வில்லனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறதும் நல்ல ஐடியாவாக இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த முதல் கொலை முடிஞ்சு அதை பற்றின விசாரணைங்கிறது ஆரம்பிக்கும் போதே படம் ஜெனரிக்கான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மோடுக்கு போன மாதிரி இருக்கு. இந்த காட்சிகளில் ஒரு பரபரப்பு ஃபீல் பண்ண முடியல. பல விஷயங்களை டயலாக்ஸ் மூலமாக மட்டுமே மொத்தமாக டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அதை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சு டெஸ்ட் மேட்சை பார்க்குற மாதிரி சுரத்தே இல்லாமல் தான் நகருது. இந்த போர்ஷன்ஸில் ஹீரோ ஒரு டயலாக் சொல்லுவார், அந்த அழகர் நம்மளை விட 10 ஸ்டெப்ஸ் அஹெடாக இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக ஆடியன்ஸான நாமளே கூட அந்த அழகர் கூடவே ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெடாக தான் இருக்கும். இந்த கொலை எப்படி நடந்திருக்கும், பிளான் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நாம் என்ன நினைக்கிறோமோ அதே தான் அங்கே நடக்கும். இதே தான் அடுத்த 3 கொலைகள்லையும் நடக்குது. அவங்க சாகர விதம் புதுசு, அந்த சிச்சுவேஷன் புதுசு, ஆனால் அது சொல்லப்பட்ட விதத்தில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. இறந்து போகிற விக்டிம்ஸை பற்றி கடைசி கட்டம் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லப்படலன்னும் போது அவங்க இறப்பு ஷாக்கிங்காகவும் இல்லை, ஐயோ இவங்க செத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. ஹீரோ கேரக்டர் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டெப்த் கொடுக்கலாம். அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஒரு சின்ன ட்ராக்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போகுது. இந்த கதையோடைய கோருக்கு இந்த ட்ராக்கோ அதில் வர அந்த சம்பிரதாய பாடலோ ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக இந்த ட்ராக் ஹீரோவை பற்றி பெருசாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ஹீரோ கேரக்டரும் 1 டிஸ்டன்ஸ்லேயே தள்ளியே இருக்காரு. அவரோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் இந்த கொலையை கண்டுபிடிச்சு சாதிச்சே ஆகணுன்ற மாதிரி நமக்கு தோண மாட்டேங்குது. பர்சனல் லைஃப்ல சோகமாக இருக்காரு, ஸ்டில் டியூட்டியில் ரொம்ப சின்சியராக இருக்காரு, தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் போயிட்டு இருக்கும்போது ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கேரக்டர் கிட்டேருந்து அவருக்கு ஒரு கால் வரும். அவங்க ஆக்சுவலாக பேச போகிற விஷயத்துல ஃபோன்லேயே கூட சொல்லி முடிச்சிருக்கலாம், ஆனால் நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரி அப்படின்னு அந்த வேலையை விட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னே புரியல. ஒருவேளை இவங்களுக்கும் அவருக்கும் ஒரு பாண்டிங் உருவாகுதுன்னு ஹிண்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த எமோஷனும் கூட இந்த கதைக்கு தேவைப்படலை. இந்த ஆங்கிலே அவங்க பெருசாக டெவலப் பண்ணல. அண்ட் இந்த மேட்டரை இவங்க சொன்ன விதமும் பெருசாக ஒர்க் ஆகலை. இன்னொரு சீனில் ஷார்ட்டஸ்ட் ஆஃப் டியூரேஷனில் சவுத் மெட்ராஸு நார்த் மெட்ராஸுக்கு சர்ன்னு போயிடுவார் ஹீரோ.
அதுவும் எதுக்குன்னு புரியல. வில்லன் கேரக்டரையும் ரொம்ப மேம்போக்கா மட்டுமே சொல்லிட்டு போறாங்க. இங்கேயும் அவங்க சொன்ன விஷயங்கள் டீடைலிங் அப்படிங்கிறத தாண்டி சொல்லப்பட்ட விதம் தான் ஒர்க் ஆகலை அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் பார்க்கும்போது சுஜாதா எழுதின அப்சரா அப்படிங்கிற ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. அது இது வேற தான், பட் அது ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றேன். முடிஞ்சா அதை படிச்சு பாருங்க. சரி, இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணோம்னா, கண்டினியூ ஆகிற ஹீரோவுடைய விசாரணை, அவருக்கு வர தடைகள், அதை அவர் தாண்டி வர விதம்னு ரெண்டாவது பாதி கன்சிஸ்டன்ட்லி அண்டர்வெல்மிங்காகவே நகருது. இதுல வர ஆக்ஷன் காட்சிகளும் ரொம்ப ஜெனரிக் அண்ட் அன்னெசரி. வில்லனுடைய பிளான்ஸும் ஸ்மார்ட்டா தெரியாம கதைக்கு வாக்கா குக்கப் பண்ண மாதிரி தான் இருக்கு. தென் ஃபைனலா ஒரு பெரிய கிளைமேட்டிக் சீக்வன்ஸ், அங்க வில்லன் கேரக்டர் இதையெல்லாம் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது படம் மொத்தமா இந்த அபத்தக்களஞ்சிய ஜோனுக்குள்ள போகுது. அந்த காரணத்தை நான் இப்போ சொன்னால் அது பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும். ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது அது ஜென்யூனாக இருந்துச்சா இல்லை அது வந்து குக்கப் பண்ணி ரொம்ப அபத்தமாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த காரணம்லாம் சொல்லாமே இருந்திருந்தா கூட பெட்டராக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கே வந்து ஒரு ரிவீல் ஒன்று வரும். இதுக்கப்புறம் அங்கேயே ஒரு குபீர் சிரிப்பு டயலாக் ஒன்று வருது. ஸோ அதை விடுங்க. ஆக்சுவலாக அந்த ரிவீல் தான் இந்த படத்துடைய அடிப்படையே ஆட்டி படைக்கிற ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஒரு மேஜர் ஃப்ளாவாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸ்டில் இந்த கட்டு வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இதை மட்டும் கட் பண்ணி எங்கேயாவது யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம கம்பெனி பொறுப்பாகாது சொல்லிட்டேன். ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா, படத்துடைய ஓப்பனிங்கே அழகர் அப்படிங்கிற கேரக்டர் நான் ஒவ்வொருத்தராக பேரை சொல்லிட்டு சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு லைவ் டெலிவிஷனில் ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிறாரு. ஸோ இந்த நியூஸ் பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பல இடங்களில் ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் இந்த நியூஸ் பரவுது ஓடுது அப்படிங்கிற மாதிரி வேறு நம்மளுக்கு மாண்டேஜில் காமிக்கிறாங்க. மக்கள்லாம் பார்த்து அப்படியே பரபரப்பாங்க பயப்படுறாங்கன்ற மாதிரிலாம் நம்ம இம்ப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இந்த வில்லனுடைய விக்டிம்ஸ்னு 5 பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் ஆல்ரெடி வில்லன் பழகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு மேட்டரை கடைசியில் சொல்லுவாங்க. அப்போ அந்த 5 பேரில் ஒருத்தர் கூடவா வில்லனுடைய இந்த டிவி தற்கொலை மேட்டர் பார்க்கவே இல்லை. யாருக்குமே வா அவன் ஒவ்வொரு பேரையும் சொல்லும்போது அது நானாக இருக்கலாம், எனக்கு அவனை தெரியும், ஆல்ரெடி எங்கிட்ட அவன் பேசியிருக்கான் அப்படின்னு போலீஸுக்கு யாருக்குமே போக தோணல. இந்த பெரிய ஓட்டையை எப்படி அடைக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆரம்பத்தில் வர கொடைக்கானல் போர்ஷன் எதுக்கு, அதுதான் இந்த கதையுடைய ப்ரீக்வலா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வருது. விஷ்ணு விஷால் ராட்சசனுடைய சாயல் இல்லாத ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லையும் வித்தியாசப்படுத்திருக்காரு. ஸ்ரத்தாவுக்கு பெரிய வேலை இல்லை, தன்னுடைய பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் தான் ஆக்சுவலாக இந்த படத்துடைய ஹீரோ. ஆனால் அவர் பேசும்போதெல்லாம் என்னமோ ட்விட்டரில் அவர் போகிற அந்த ட்வீட்ஸ் இருக்குல்ல, அந்த டோன்லேயே தான் எனக்கு கேட்குது, ஏன்னு தெரியல. நடுவில் திடீர்னு ஒரே ஒரு ஷாட்டுக்கு கீதா கைலாசம் வந்துட்டு போகிறாங்க. அது ரொம்ப ரேண்டமாக ஃபீல் ஆச்சு. கருணாகரனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டை விட கொஞ்சம் அதிகமான ஸ்க்ரீன் டைம், அவ்வளவே. ஜிப்ரானுடைய பிஜிஎம் படம் முழுக்கவே பக்காவாக இருந்தது. ஆனால் நான் சரியாக கவனிக்கல, அதில் படத்தில் இல்லையாங்கிறது தெரியல. வில்லனுக்குன்னு ஒரு தீம், அல்ல படத்துக்குன்னு ஒரு தீம்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் கொஞ்சம் அங்கங்கே ரிப்பீட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், மொமெண்ட்டாக கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்ற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டில் குட் ஒர்க் தான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஹரீஷ் கண்ணனுடைய சினிமாகிராஃபின்னு டெக்னிக்கல் சமாச்சாரங்கள் தரம். பட் எங்களுக்கான அந்த ப்ரீமியர் வந்து பலாசோவோட ஸ்க்ரீன் 9ல் நடந்துச்சா, அது படு திராவையான ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி, ரொம்ப ரொம்ப டல்லாக இருந்தது. விஷுவல்ஸ் எல்லாம் சினிமாகிராஃபரை நினைச்சா பாவமாக இருந்தது. மொத்தத்தில் இந்த ஆரியன் கதை திரைக்கதையாகவும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற லெவல்லையும் சரி, கண்டிப்பாக ராட்சசன் மாதிரி இல்லவே இல்லை. ஒரு ஓகேவான சுமாரான த்ரில்லர் படம், அவ்வளவே. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் என்னுடைய பார்வையில் அடல் சொல்லி தான்.